கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தி வசனத்தை சொன்ன பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உடைய கரத்தை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சத்துருக்கும் கொள்ளை நோக்கி விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. கல்மன் அறிவை கொடுங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நல்ல ஞானத்தை கொடுத்து மார்க் எடுக்க கிருபை செய்யுங்க. மேன்மேலும் ஆண்டவரே இந்த சபையில ஆண்டவரே வருகிற மக்கள் ஆண்டவரே படித்து நல்ல ஒரு வெற்றியை காண என் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆமீன் ராஜா. கர்த்தர் மகிமை கொடுங்க. அதே போல கர்த்தருடைய நாம மகிமையை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வேலி போட்டு பாதுகாத்து ஆசீர்வதிங்க. உமக்காக பிரயாசப்படுத மக்கள் ஒவ்வொருத்தரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்கை ஏசப்பா உமக்காக விதைத்தது இது பரலோகத்துக்கு மையமையாகவும் புலோகத்துக்கு மையமும் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாம இதுல மையமைப்படுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொருத்தனைகளை நிறைவேற்றி கர்த்தர் மையமைப்படுவீராக. ஆண்டவருடைய நாம இந்த நாட்களை சுகமளிக்க வல்லமை தொட்டு ஆண்டவரே விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. நீர் என்னை மறைத்து பேசும் ஆண்டவரே வசனம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே துதிக்கிறேன் ராஜா. என்னை மறைத்து நீர் பேசும் அப்பா, நான் இல்லை ஆண்டவரே, மாமசத்துல இல்லப்பா, ஆவிலே நீர் பேச முடியாக செபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இருந்தா எதுலையுமே நிற்கலாம். அல்லேலூயா. எந்த பரிசுத்தம் அவர் பார்க்கிற பரிசுத்தம், அவர் கேட்கிற உண்மை, அவர் நம்மளோட இருந்தா எந்த சத்துருவாலையும் நம்மளை தொட முடியாது. நம்மளுக்கு தந்த பொறுப்பையும் பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா. இயேசு பெரியவர். அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆராதனை ஆராதிக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோட நம்ம இருதயம்தான் எல்லாமே. இந்த இருதயம் தான். இது ஒரு ஆலயமா வச்சு நம்ம அவர் ஆராதித்தா நம்மளுக்கு விரோதமா எத்தனை கூட்டம் எழும்பினாலும் அல்லேலூயா, அவர் நீங்க எப்படி எழும்பினாலும் உங்களை தேடி வருவார்கள். உனக்கு விரோதமா எழும்புது ஆயுதங்கள் வாய்க்காமே போகும். உன்னோட போரானவர்களை நீ தேடியும் காண மாட்டாய். சத்துருவை காண மாட்டாய். அல்லேலூயா. மந்திர சூனியத்தை காண மாட்டாய். அல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி. 2 நாளாகத்துல 7ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா 15வது வசனம். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் இந்த ஸ்தலத்திலே ஜெபத்துக்கு அல்லேலூயா. அப்போ அவர் இந்த ஸ்தலம் இருதயமும் இந்த ஸ்தலம் தான். அல்லேலூயா. அவர் தங்குற ஆலயம் கூடி செபிக்கிற இந்த ஸ்தலம் தான். இந்த இருதயமும் அல்லேலூயா ஒரு ஸ்தலம் தான். அல்லேலூயா. நம்ம ஆலயனி சொல்றோம் அல்லவா. அதான் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். அல்லேலூயா. அப்போ சோதரம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட அல்லேலூயா. சோதரம் கர்த்தர் பெரியவர். என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமா இருக்குமா. அவர் கண்கள் பார்க்கிறது நம்மளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு அல்லேலூயா. அப்போ இந்த நம்மளுடைய ஜெபத்துக்கு நீ சொல்லலாம், இந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு சொல்லலாம். அவருடைய கண்கள் என்ன செய்யறது? பார்க்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம இதுல ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் முதை பார்க்கிறது. இப்போ நீங்க ஆலயத்துல அவரை பார்க்க செபிக்கிறீங்க, அவருடைய கண்கள் பார்க்கிறது. அதிகாலையிலே கூடார்த்து உங்க வீட்டுல செபித்திருப்பீங்க, அவருடைய கண்கள் பார்த்திருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருவீர்களும் என் கண்கள் என்ன செஞ்சிருக்குது? திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எனக்கு நான் எப்படி தியானிக்கலன்னா, ஆண்டவரே அவருடைய கண்கள் நம்மளை திறந்து பார்க்கிறது. நம்மளுடைய கண்களை என்ன செய்யணும்? திறக்கணும். அல்லேலூயா. எலியா செவிக்கச்சல் அப்படித்தானே அவருடைய கண்கள் திறந்தவனதான் எல்லாரும் வரச்சல தெளிச்சது தெரிகிறது. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய கண்களை என்ன செய்யணும்? திறக்கணும். நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டா நம்ம அலைந்தே தெரிய மாட்டோம். அல்லேலூயா. இதான் ஆலயம்.
இதான் இரு தங்குற ஸ்தலம். அல்லேலூயா. அப்படின்னு நம்ம கண்களும் திறக்கணும். ஏசப்படி கண்கள் நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டுதான் இருக்கோம். அவர் உருவாக்கின பிள்ளைகள், அவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள், அவருடைய ஆடுகள். நம்ம நீங்களும் நானும் அவருடைய ஆடுகள். அவருடைய அப்பாவுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அவருடைய கண்கள் உலகமெங்கும் பார்க்கிறது, நம்மளையும் பார்க்கிறது. அவருடைய கண்கள் இந்த இடத்துல இருக்கிறது, அவருடைய பார்க்கிறது. நம்ம கண்களை என்ன செய்யும்? திறக்கப்படணும். முதல் நம்ம கண்கள் திறக்கப்படணும். பிசாசுக்கும் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு தேடுதுன்னு சொல்லவா, எனக்கு இதை தரிசனம் கண்டேன். அல்லேலூயா. எனக்கு சிரிப்பா இருக்கும். வாயில வர்றது ஆயிரமான அசுத்தமான வார்த்தை வரும். எனக்கும் சொப்பனம் கண்டவன். பரிசுத்தர் கொடுக்க தரிசனம் அப்படி இருக்காது. நீதிமான் கொடுக்கிற தரிசனம் அப்படி இருக்காது. அதெல்லாம் பிசாசு கொடுக்க தரிசனம். நம்ம கண்கள் திறக்கப்படணும் அவரை பார்க்கிறதுக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், ஒரு கோட்டக்குள்ள. அல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் கூட நம்ம கண்கள் திறக்கப்பட்டா. அல்லேலூயா. ஒரு கண் தெரியாத அம்மா ஊழியம் செய்தார்களாம். அல்லேலூயா. ஊழியம் செய்தா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே, கண்கள் எனக்கு தெரியணும், என் கண் பார்வை தாங்க, என் கண் பார்வை தாங்க. நீ செபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நான் உன் கண்ணு ஆவி கண்கள் என்ன செஞ்சிருக்கேன்? திறந்திருக்கேன். உன் மாம்ச கண் உனக்கு திறக்கல, ஆவி கண்கள் உனக்கு திறக்கப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்ப நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்களாம். வாசல்ல ஒரு அம்மா இருப்பாங்களாம், ஊழியக்காரங்களுக்கு துணையா இருக்குங்கத்துல. வெளியே வரச்சிலே சொல்லிடுவாங்களாம், இன்னார் வாரா, இன்ன பேரு, அவங்க அவனை உள்ள விடு. அல்லேலூயா. வரம் வந்தே ஒரு ஆத்மாவுக்கு நீ சாப்பாடு வாங்கி வைய. நீ ஆண்டு கண்களை திறக்கப்பட்டு இந்த ஏரியாவில் உள்ள வாரா, இந்த ஏரியாவில் மகன் வாரான், நீ அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி வை, கஷ்டப்பட்டு வாரான். கண்கள் திறக்கப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏசப்பாவுடைய கண்களும் திறக்கப்பட்டு நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம கண்கள் திறக்காம தான், நம்ம காதுகள் திறக்காம தான் நம்ம என்ன செய்தோம்? எப்படியோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படணும், உம்முடைய கண்கள் என்னை பார்க்கணும். அந்த வசனம் சொல்லுது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட ஜெபத்துக்கு, அவருடைய ஆலயத்தில் செய்ய ஜெபத்திற்கு நம்ம வார்த்தை என்ன சொல்லலாம்? உன் இருதயத்துல அவர் தங்க. அதுதான் எனக்கு ஆண்டு இந்த ஒரு வசனமே வர எனக்கு இதை சுத்திகரிக்கிறார். எப்படின்னா பாருங்க, முத நம்ம இருதயம் தான் ஆலயம். இந்த ஆலயத்துல செபிக்கிற ஜெபத்துக்கு அவர் இன்னைக்கு பதில் தருகிறார். நீங்க எப்படி செபிக்கீங்க? உங்க ஆலயமா வச்சு செபிக்கிறீங்களா? அவர் தங்குற ஸ்தலமா வச்சு செபிக்கிறீங்களா? அவர் வாசம் பண்ணத ஸ்தலமா வச்சு செபிக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாட்டுக்கிட்ட நான் படிச்சேன். அல்லேலூயா. உம் வாக்கு மாறாது, உங்க வல்லமை குறையாது, நீர் ஜீவனுள்ள தேவன் அல்லோ, நீர் தங்க ஸ்தலம் அல்லோ. நான் என் இருத்துல அதே அந்த பாட்டு படிப்பேன். நீர் ஜீவனுள்ள தேவன் அல்லோ, நீர் தங்க ஸ்தலம் அல்லோ, உம் வாக்கு மாறாது, உங்க வல்லமை குறையாது. நம்முடைய இருதயத்தை தான் நம்ம ஆராய்ந்து, ஒரு கிறிஸ்தவர்கள்னா அவருடைய பிள்ளைகள்னா நம்ம இருதயம் தான். அல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள். உங்க இருதயம் ஒரு ஆலயமா, ஒரு பரிசுத்தமா இருந்து இன்று நீங்க செபித்தீர்களா, இன்று அவருடைய கண்கள் உங்களை பார்த்து உங்க துக்கத்தை மாற்றுகிறது. அவர் உங்க அருகில நிற்கிறார். உங்க இருதயமான ஆலயத்தில் அவர் தங்குற ஸ்தலமா இருந்தா இன்று நீ அலைந்து தெரிவதில்லை. உன் இருதயமான ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ண இடம் கொடுத்தா நீ கண்ணீர் வடிக்கவில்லை. உன் இருதயமான ஆலயத்தில் அவருக்கு தங்கதுக்கு அவர் மகிழ்ந்து நீ ஆராதித்தினா உன்னுடைய ஆராதனை பரலோகம் சந்தோஷப்பட்டதே போல இந்த பூமியில உள்ள ஆசீர்வாதம் சேர்த்து என் தேவனாய கர்த்தர் தருகிறார். கர்த்தர் தட்டுமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துக்காக நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா. நீ மன்றாடும் போது சேவி சாய்த்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அகற்றி போட்டு கடந்து போங்க. கோபத்தை தூக்கி போட்டு அகன்று போங்க. பெருமையை தூக்கி போட்டு அகன்று போங்க.
கீழ்ப்படி பயம் இல்லாம ஆண்டவரை ஆராதிக்குமா, அதை எடுத்து தூரப்பட்டு வீட்டுக்கு போச்சுல போங்க. நீங்க எங்கேயும் அலைஞ்சு தெரிய முடிய வெளிச்சத்துக்கு மட்டும் செபித்து கொண்டே இருந்தா போதும். வெளிச்சம் உங்களுக்குள்ள உதிக்கிறது, நீதியின் சூரியன் உங்களுக்குள்ள உதிக்கிறது, நீதியின் சூரியன் உதிக்கிறது. அவருக்காக ஒரு வீசை அதை எடுத்து போட முடியாதா? அவருக்காக அதை தூக்கி போட முடியாதா? அவருடைய நாமத்துக்காக தூக்கி போட முடியாதா? அவர் நாமத்துக்காக பொய் சொல்லாம இருக்க முடியாதா? அந்த ஆசிரத்தை பெற்றுக்கொள்ள விட தடை பண்ணுக பிசாசானே இன்றே உங்களை விட்டு உங்க குடும்பத்தொட்டு வெளியேற போகிறான். ஓ ரவன ரவ சபதோ ரிக்கமான ரவல ரிமன ரவ. உங்க துக்கம் மாறுத நாளா இருக்கட்டும். ஆண்டவரே, என் இருதயமான ஆலயத்துல நான் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு எனக்கு பதில் தர விடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் என்னை விட்டு, என் வீட்டை விட்டு, என் தொழிலை விட்டு, என் பிள்ளையை விட்டு இயேசுவின் நாமத்தினால் வெளியே போட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் இன்றே உங்க கண்ணீரை துடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் சங்கீதம் 14 எடுங்க. படிக்கலாம். 1, 2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். பாத்தீங்களா, இருதயத்திலே சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பா என்ன சொல்றாங்க? தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார். யார் அருவருப்பான செய்கிறாரு? அல்லேலூயா. ஆண்டவர் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனா ஒரு இது நடக்கலனா, என் ஆண்டவரை தேடினா என்னத்தை கண்டேன். அவங்க நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? பரிசுத்த ஆலயத்தை, இருதயமான ஆலயத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அப்படி சொல்ல வராது. அங்க எவ்வளவு பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், இருதல என்ன சமாதானம் என்றது ஓடிக்கொண்டு இருக்கும். என் ஆண்டவரும் பேசிக்கொண்டு இருப்பாரு. இருத்தி ஆலயத்தை ஆலயமா வச்சுல ஊழிக்காரங்க மட்டும் ஆண்டு பேசுவாரு, அவர் பேசிக்கொண்டுதான் இருப்பார். அல்லேலூயா. அது வசனம் சொல்றது, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருவார்கள், ஆனா நன்மை செய்வன் ஒருவரே இல்லை என்று சொல்கிறார் ஆண்டவர். நன்மை செய் நம்மள விட முடியலையே, நம்ம இதை விடணும்னு நினைக்க நம்மளை விட முடியலையே, நம்மளை விட்டு இதை நீக்க முடியலையே, இந்த அசுத்தமான இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், போகிறோமே, இந்த வீணான வார்த்தை நம்ம பேசக்கூடாதுன்னு நினைப்போம், பேசுறோமே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த 2வது தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண் நோக்கி பார்க்கிறாராம். பரலோகத்திலிருந்து அப்பா நம்மளை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் இந்த நாட்களே உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவர் கண்கள் இங்கே என்ன செஞ்சு திறக்கப்பட்டு இருக்கிறது. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 2வது வசனத்துல, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை என்ன செய்தாரா? கண் நோக்கி பார்க்கிறார். அப்படி இந்த வேளையில அவர் உங்களை பார்க்கிறார். அவர் பார்க்க செல்லதான் விடுதலை தானே. அவர் பார்க்க சிலவங்க கண்ணீர் அகன்று போவோமே. அவர் பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க கண்ணு வேற, அவர் பார்க்கிற கண்கள் வேற. அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுல உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை நினைச்சதாரு கண் நோக்கிறாரு. அல்லேலூயா. 3வது வசனத்துல, எல்லோரும் வழிகளை ஏகமா கெட்டு போனார்கள். இந்த வசனத்தை ஏதிக்கு இதுல கஷ்டமா தான் இருக்கு. அப்ப இயேசப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா. எல்லோரும் வழி விலகி ஏகமா கெட்டு போனார்கள். நன்மை செய்யற இல்லை ஒருவனாயிலே. நான் ஒருத்தனா அதுல நன்மையை செய்ய ஆண்டவரே. நம்ம கேட்கலாமே, நான் அதுல ஒருத்தனா இருக்கணும் ஆண்டவரே, நான் நல்லவனா இருக்கணும் ஆண்டவரே, நான் அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது ஆண்டவர். நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அல்லேலூயா. எல்லோரும் வழி விலகி ஏகமா கெட்டு போனார்கள். நன்மை செய்வரும் இல்லை என்று ஒருவனாயிரும் இல்லை என்று பார்க்கிறார். அல்லேலூயா. யோவான் பாருங்க, அதுல 5வது வசனத்துல யோவான் எழுதுனதுல 5வது வசனம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தானா. அப்ப நம்ம இவ்வளவு திறன் நினைச்சது கண்களை பார்த்து பார்த்தோம். அல்லேலூயா. 28 வார்த்தை வந்துச்சு. அல்லேலூயா. இது வசனம் சொல்லி 38 வருஷம் வேதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அப்ப 38 வருஷம்னா எவ்வளவு கஷ்டம். ஒரு 2 நாள் நம்மளுக்கு ஒரு கால் வலி கை வலி வந்தாலே நம்மளால
தாங்க முடியாம என்ன செய்தோம், ஆஸ்திரிக்கு போகுமா, அந்த தைலத்தை ராகுமா, அந்த தைலம் எப்படியாவது அந்த வலி தாங்க முடியலையே, நம்மளுக்கு விடுதலை வேணுமேனு அன்ட்டு கேட்கும் ஒரு முட்டு வலிக்கு. அப்போ பாருங்க, 38 வருஷம் வியாதியா கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண்கள் யாரை பார்த்துச்சு, அந்த 38 வருஷம். அல்லேலூயா. அப்போ 38 வருஷம் வியாதியா இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப உலகமான மக்கள் எல்லா கண்களும் அவரே பார்த்திருக்கோம். அல்லேலூயா. எல்லா மனுஷனுடைய கண்களும் அவரை பார்த்திருக்கோம். 38 வருஷத்துல அவர் எவ்வளவு வியாகுலப்பட்டு இருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அல்லேலூயா. அப்போ அந்த 6வது வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக்க வேண்டும் விரும்புகிறாயா? அல்லேலூயா. நீ விரும்புகிறாயா? அப்ப 38 வருஷம் இந்த நாட்களில் நீங்க விசுவாசத்தோட இருதயத்துல, ஆண்டவரே என் இருதயத்துல உம்மை தவிர யாரும் இருக்கக்கூடாது, உம்முடைய கண்கள் என்னை பார்த்திருக்கு நீ சொல்லி கடந்து போனா எல்லா வேலைகளும் மறைந்திருக்கும். ஆராதனை வேலையில எல்லா நோயும் மறைந்திருக்கும். ஆராதனையில எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு நீங்க இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த பலவீனத்தோட நீங்க போக மாட்டீங்க, நல்ல ஆரோக்கியமாகி போறீங்க. என் இயேசு ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டு, என் இயேசு ரத்தம் உங்க மேல் தெளிக்கப்பட்டு, அவர் ரத்தத்தினால, அவர் வல்லமையினால, இயேசுவின் வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அனுப்புகிறார். அல்லேலூயா. இயேசுவை சொல்றாங்க, 38 வருஷம் வேதியா கொண்டிருந்த மனுஷன் எவ்வளவு கண்ணீரோட நொந்து நூலாகி கண்ணீர் வடிச்சு எவ்வளவு கலப்போம், அவரை ஒரே ஒரு வார்த்தையில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமா வியாதி நின்று அறிந்து. இப்ப பாருங்க, ஆண்டவரை வெகு காலமா ஒரு பலவீனம் உங்களுக்கு இருந்திருக்கலாம், இந்த கடத்தை அடைக்கவே முடியலன்னு இருக்கலாம். எனக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஞானமே இல்லையே, என்னால படிக்க முடியலேன்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாட்களே அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் இங்கே உளவாடி கொண்டு இருக்கிறது. அவருடைய பிரசனம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. அவருடைய மகிமை உங்களை நீ மூடிக்கொண்டு இருக்கிறது. அவருடைய கரம் அளவு சோர சதறிமா நறிமா, என் பிள்ளையை தொட்டு அனுப்பிடணும், என் மகனை தொட்டு அனுப்பிடணும், என் மகளை தொட்டு அனுப்பிடணும், என் பிள்ளை மேல என் கரத்தை வைத்திடணும். நம்ம எப்படி இருந்தா அவர் கரம் வைக்க முடியும், எப்படி இருந்தா அவர் கண்ணில் நம்மளை பதிக்க முடியும், நம்ம ஆலயத்தை எப்படி வச்சு ஜெபித்து கொண்டே இருந்தா, எப்படி அவரை துதித்து கொண்டே இருந்தா, எப்படி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தா, அவர் பிரசன்னத்துக்களே இருக்கீங்க, அவர் கிருபைகளே இருக்கீங்க. அல்லேலூயா. அந்த செக்கினா மகிமைக்கள தான் நீங்க இருக்கீங்க. இந்த நாட்களே ஒரு சந்தோஷத்தோட கடந்து போறீங்க. 38 வருஷம் 38 வருஷம் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை தேடி, என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பாடாத நாளிலே, அவரை துதிக்காத நாளிலே, அவரை தேடாத நாளிலே நான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேனே. ஓ பலவீன பகுதியா இருக்கலாம், ஓ கடன் பரமா இருக்கலாம், ஒரு கஷ்டங்களா இருக்கலாம், கண்ணீர் பாதையா இருக்கலாம், ஒரு கற்பத்தின் கனியா இருக்கலாம். அல்லேலூயா. ஓ ராஜா, இதுவரைக்கும் செவித்தோம், என் செவத்துக்கு பதில் இல்லையே. அந்த 38 வருஷம் ஒவ்வொரு நாள் அவர் கண்ணு பார்க்கல, அன்று பார்த்துச்சு. கர்த்தரின் நாமம் 38 வருஷம் வேதியா விட்ட மகனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்ததே போல ஓ உங்களுக்கும் ஓ கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்க துக்கம் மாற்ற வல்லவரா இருக்கிறார். உங்க வீட்டுல பிரச்சனை மறைய போகிறது. மகளே, உன் வீட்டுல உள்ள பிரச்சனை மறைய போகுது. மகனே, உன் வீட்டுல பிரச்சனை மறைய போகுது. ஏன்னா 38 வருஷம் வியாதியை கொண்டு ஒரு மனுஷனை அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியாக அல்லேலூயா வேஸ்தரன் அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அல்லேலூயா. அப்ப 7வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. அதற்கு வியாஸ்தர் ஆண்டவரே அல்லேலூயா. 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. இன்னைக்கு சொல்றார், இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறார். உங்களை நோக்கி உன் கண்ணீரை நிலைத்தொட. இன்னைக்கு உன் கண்ணீர் தொடப்படுது. இயேசு உங்களை நோக்கி சொல்ல. அந்த 38 வருஷம் உள்ள மகனுக்கு ஆண்டு சொன்னாரு, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யல? அல்ல இருக்கல, அப்படி வேதியா இருக்கல, அவன் நடந்து கொண்டே தான் இருந்தான். அல்லேலூயா. அப்ப நீங்க ஓட போறீங்க அவருக்காக, அவருக்காக திறப்புல நிக்க போறீங்க, அவருக்காக 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 என் தேவனுக்காக என் தேவனுக்காக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எழுப்பி விடுகிறார். கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரத்தை வச்சு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் அல்லவோ. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உருவாக்குற என் தேவனாய கர்த்தர் 38 வருஷமா வேதியா
அவன் கொண்டிருந்த கண்ணீரோட கவலையோட எல்லா மனுஷன் கண்ணு பார்த்திருக்கோம், எல்லாரும் அவனை பார்த்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனாலும் அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியல. என் இயேசு ராஜா 38 வருஷம் வேதியோடு இருந்த மகனை அல்லேலூயா ஓ படுத்து அவனை நோக்கி அல்லேலூயா விசுவாசத்தில் சொன்ன வார்த்தை அவனுக்கு விடுதலை கொடுத்ததை போல உங்க துக்கம் மாறுகிறது. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதே போல லூக்கா 17 பாருங்க, லூக்கா 17 லூக்கா 17 12 13. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷ 10 பேர். எத்தனை பேரு? 10 பேர். ஹல்லேலூயா. இத்தனை பேருடைய கண்ணீரை அவருக்கு துடைக்க போகிறார் இந்த நாட்களை. ஹல்லேலூயா. இத்தனை பேருடைய பாடுகளை அவர் சுமக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய பலவீன சுமக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தை அது ஜீவன் உள்ள வார்த்தையா இருக்கிறது. எத்தனை பேர்? 10 பேர். ஹல்லேலூயா. அப்ப எப்படி சொல்றாங்க? 13 இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும். இயேசு ஐயரே இறங்கும். ஹல்லேலூயா என்று எப்படி சொன்னாலும் சத்தம் விட்டார்கள். ஆண்டவரை கூப்பிடுதாங்க. எத்தனை பேர்? 10 பேர் கூப்பிடுதாங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களே காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் விடுதலையாயிற்றது சுத்தமானவர்கள். எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு. இயேசு ஐயரே இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சத்தமிட்டார்கள். ஆண்டவர் அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகள் உங்களை காணுவீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகிறார்கள். கர்த்தர் என்ன செய்தாரு? விடுதலை கொடுக்கிறார். 15 பாருங்க, அவர்களில் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை என்ன செஞ்சான்? மகிமைப்படுத்தி. அந்த 10 பேர்ல ஒருத்தனுக்கு தான் விசுவாசம் வருகிறது. பாருங்க, அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பாரு. அந்த ஒருத்தை மாத்திரம் தான் நினைச்சுதான் ஆரோக்கியமானது உணர தெரிகிறது. ஆண்டவர் தொட்டர உணர்வுதான். அல்லேலூயா. அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துதான் அவன் சமரியானாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களை எல்லாருக்கும் ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் என்னைய மாத்திரம் பார்க்கல, உங்களை ஒவ்வொருத்தரையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. குட்டி பிள்ளைகளை பார்க்கிறது, வாலிய பிள்ளைகளை பார்க்கிறது, இந்த ஆண்டியில பார்க்கிற அன்பு பிள்ளைகளை பார்க்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப 10 பேர்ல ஒருத்தி மாத்திரம் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. பாருங்க, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க? அல்லேலூயா. நேத்து தினத்துல கூட ஒரு செவ குறிப்பு, நாங்க ஊழியத்துக்கு போயிட்டு வரச்சுல ஒரு சகோதரிட்ட சொன்னது உண்டு. இந்த ஊழிய பாதைக்கு மோத முத்துலட்சுமி தான் வந்தார்கள். அவங்க மகளுக்கு குழந்தையிலேன்னு செவித்தார்கள். கர்த்தர் இந்த மூத்த மகளுக்கு குழந்தை கொடுத்தா, நீங்களும் இங்க வாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு விடுதலை கொடுத்ததை மறக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாங்க, இந்த உபவாச கூட்டத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா உங்க பிள்ளைக்கு அற்புதம் செய்வார்னு நாங்க சொல்லிட்டு வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு அந்த ஆத்மாவும் இருக்குது. அப்ப நன்றி உள்ளதுதான். அப்ப பாருங்க, 10 பேரு, ஆனா ஒருத்த மாத்திரம் தான் அதுக்கு நன்றி உள்ளது. அந்த ஐயசபா சொல்றாங்களா, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேரு அல்லவா, ஆனா ஒருவன் பேர் தானே எங்கே? 9 பேர் எங்கே? ஹல்லேலூயா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. 18வது வசனத்துல சொல்லுது, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒளிய மற்றும் திரும்பி வர காணும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. பாருங்க, மற்றவை எங்க? நன்றி சொல்ல ஆத்துமா இல்ல. ஆசிரத்தை அவருடைய கரத்துல பேக்க எல்லா சின்ன பிள்ளைகளும் அப்படி அமரணும். ஆத்துமாக்கள் எங்கே? ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த கூடாரத்தின் மூலம் நன்மை பெற்றவர்கள் கிராமத்துல இருக்கலாம், தேசத்துல இருக்கலாம், இந்த வடத்துல இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்கள் அவர் கண்கள் பார்த்திருக்கு, இந்த நாட்களை கண்ணீர் துடைத்திருக்குது, இந்த நாட்கள் அல்லேலூயா என் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். 38 வருஷம் வியாதியா இருந்த மனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரே, நம்ம துக்கத்தை மாற்றாம இருப்பாரா? நம்ம பலவீனத்தை சுமக்காம இருப்பாரா? நம்ம கண்ணீரை துடைக்காம இருப்பாரா? அவர் சொல்லல, நான் 10 பேருக்கு விடுதலை கொடுத்தேன், 9 பேர் எங்க? ஒருத்தை மாத்திரம் தான் நன்றி சொல்ல வந்திருக்கான். நன்றி சொல்லதான் அவருக்கு ஆத்மா இருக்காது. அல்லேலூயா. 4 கோடி மக்கள் ஆராதிப்பாங்க, அதுல எத்தனை ஆத்மா உணர்வோட உள்ளத்தோட நன்றி சொல்லுது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆராதித்த மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 56:8. ஹல்லேலூயா. என் அலட்சிகளை தேவர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, என் அலட்சிகள் தேவர் எண்ணிருக்கு. நம்ம எப்போ கவலைப்படச்சில, நம்ம அலைந்து தெரியச்சில, நம்ம வேதனையோடு இருக்கச்சில, தனிமையா படுத்து நம்மளை ஆண்டோட சமத்துல நம்ம விடுத கண்ணீர், ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை வந்துட்டு, இப்படி ஒரு இது வந்துச்சு, நம்ம என்ன செய்யணும்? அவர் எல்லாமே பார்க்கிறார். அல்லேலூயா. 34:16 வசனத்தை படிங்க. சங்கீதம் 34:16 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறதா? யார் மேல நோக்கமா இருக்கிறது? கர்த்தருடைய கண்கள் யார் மேல இருக்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமாறு. ஆண்டவருடைய பிள்ளைனாலே நம்ம பரிசுத்தத்தை எப்போதும் கடைபிடிக்கணும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் பார்க்கிறது நீதிமானுக்கு, அவர் செவிகள் நம்ம கூப்பிடச்சில என் மக துதிக்கிறது, என் மக செவிக்கிறது, என் மக கண்ணீர் விடுகிறது, கதறி நிற்கிறது, அவர் கேட்கிறது, எல்லாம் அவர் செவிகள் திறந்திருக்கும். யாருக்கு திறந்திருக்கும்? நீதிமானுக்கு. அல்லேலூயா. இந்த 15வது வசனம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள். சங்கீதம் 34:16 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீங்க இன்று இந்த நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்குள்ள பரிசுத்தமாக முடியும். ஆண்டவரே நீ சொல்லச்சில, ஓ சோதரா, அப்படி கண்கள் உங்களை பார்க்கிறது. ஹல்லேலூயா. உங்க கூப்பிடுதலுக்கு இனி பதில் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னுடைய செபத்துக்கு இதுவரை பதில் இல்லையே, என்னுடைய செபத்துக்கு ஏன் பதில்? நம்ம புலம்பி இருக்கலாம். நான் ஆராதிக்கிறேனே, நான் ஒவ்வொரு வாரமும் வருகிறேனே, நான் அவருடைய பிள்ளையை அதிகாலை செபிக்கிறேனே, இந்த நாட்கள் நீதிமானா இருக்கும் பொழுது அப்படி ஆண்டவர் செய்கிறாரு. பாருங்க, துன்மார்க்கனுக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுது, 16 தீமை செய்யுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது. அவருக்கு விரோதமா எழும்புறவர்களுக்கு, துன்மார்க்கருக்கு அல்லேலூயா அவருடைய முகம் விரோதமா தான் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அல்லேலூயா நீதிமானுக்கு அவருடைய கண்கள் பார்க்கிறது. அம்மே நீதிமொழிகள்ல பாருங்க 28:9 வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள்ல 28:9 வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய செவம் அருவருப்பானது. அல்லேலூயா. நம்ம செவிப்போம், அது அவருக்கு அருவருப்பு. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியலையா, அவர் வசத்தை உள்கொள்ளலையா, நம்மளுக்கு ஒரு படிப்பு இல்லைனாலுமே ஆண்டவரே டிவியில பார்க்கும் பொழுது, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகும் பொழுது, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகும் பொழுது நல்ல சுத்திகரிப்பு தான் கன்வென்ஷன் கூட்டம் வைப்பாங்க. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யும்? நம்மளை என்ன செய்யணும்? கிரியேட் செய்யணும். அல்லேலூயா. படிப்பறிவு இல்லைனாலும் வேதத்தை கேளாதபடி, அவர் வசனத்தை கேளாதபடி தன் செவிய விலக்குடைய செவம் அருவருப்பானது. நீங்களும் நானும் அப்படி இல்லாதபடி கற்றுக்கணும். அல்லேலூயா. யோபு 35 பாருங்க 12வது வசனம். யோபு 32 12 13 எடுத்து பார்த்தோம்னா, அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள். பாருங்க, நம்ம நீதிமான பார்த்தோம். அல்லேலூயா. இதோட பெருமையை பாருங்க, அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கவில்லை. பெருமை உள்ளவர்களுக்கு அபிஷேகம் இருக்கலாம், நிரம்பலாம், பாடலாம், துதிக்கலாம், ஆராதலாம். ஆனா பெருமை இருந்தா
பெருமை உள்ளவர்கள் ரொம்ப ஏசப்பாவுக்கு பெருமை பிடிக்கவே செய்யாது. அல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள் அல்லேலூயா பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறுத்தர் கொடுக்கவே இல்லை. தேவன் வீண் வார்த்தைக்கு செவிக்கொடார், சர்வ வல்லவர் அது கவனியார். வீணான வார்த்தைகள், தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடுக்கவே மாட்டார். வீணான பொலப்பும் செவம் உண்டு, வீணா போட்டு புலம்பி செவிப்பான், அது இது அங்க சும்மா ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. அப்ப வீணான ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் தான். தேவன் வீண் வார்த்தைக்கு செவிக்கொடு, வீணான வார்த்தை. அல்ல சர்வ வல்லவர் அதை கவனியார், அவர் கவனிக்கிறேன்னு சொல்வார். இருந்து உங்க ஜெபம் எப்படி இருக்க போகுது, உங்க கண்கள் எப்படி இருக்க போகுது, உங்க வார்த்தை எப்படி இருக்க போகுது, எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்ல நீதிமொழி 19:29 சொல்லிருது. நீதிமொழிகளை பாருங்க, அதுல 15 அதிகாரத்துல 29வது வசனம். நீதிமொழிகள்ல 15. அப்போ நம்ம நீதிமானுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். துன்மார்க்குடைய ஜெபம் இங்க செய்து இல்ல. அந்த வசனம், துன்மார்க்கு கர்த்தர் என்ன செய்தாரா? தூரமா இருக்கிறாராம். நம்ம எல்லாம் பாவிகளும் மன்னியும் அப்படி இல்லை. வார்த்தை கடைசி காலம் சுத்திகரித்து கொண்டு வரார். நம்ம அதை கட்டப்பிடிச்சு இது முடிக்கணும். எசப்பா வைராக்கியம் பெருமையா உளுந்தரோட வார்த்தை கீழே உழைச்சில தெரியும். ஹல்லேலூயா. சாத்தான் தூண்டுவான், கவனமா இருக்கணும். பொய் சொல்லிச்சில சாத்தான் தூண்டுவான், பெருமையா இருக்கணும். கோபம் வரச்சில சாத்தான் தூண்டுவான், பொறுமையா இருக்கணும். வீணான வார்த்தையை நம்ம வீட்டுல அடுத்தவங்க வார்த்தை கொண்டு நம்ம வீட்டுல பேசச்சில அது ஞானமா இருக்கணும். வீண் வார்த்தை வீட்டுக்கு நினைச்சு கூட வரக்கூடாது. பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுது, நீ ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்கள் ஜெபத்தையோ கேட்கிறார். அப்ப நம்ம எப்படி? ஆண்டவரே நான் நீதிமான் ஆகணும், ஆண்டவரே கேட்போம் ஆண்டவர்கிட்ட. எஸ்ஸப்பா நான் நீதிமான் ஆகணும் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மை பார்க்கணும், உம்முடைய கண்கள் என்னை பார்க்கிறது, அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவர்கள், செவிகள் கவனிக்குமாறு சொன்னார். அல்லேலூயா. நீங்க அதே போல வார்த்தையோடு கடந்து போக போறீங்க. வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாது. ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜீவன் உள்ள தேவன் அவளுக்கு உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். என் இருதயமான ஆலயத்துல இனி ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என்னுடைய துக்கம் முத மாறணும், என்னுடைய பலவீனம் மாறணும். ஆண்டவரே என்னுடைய பலவீனம் மாறி கேளுங்க, என்னுடைய துக்கம் மாறி கேளுங்க, என் வீட்டில் இருக்க போராட்டம் நீங்க நீ கேளுங்க, என்னுடைய கஷ்டம் நீங்க நீ கேளுங்க. ஆண்டவரே சோதரம், நான் வடித்த கண்ணீர் போதும், இனி நான் கண்ணீர் வடிக்க கூடாது நீ கேளுங்க. அல்லேலூயா. அப்பாமுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாமுக்கு நன்றி, ராஜாவுக்கு நன்றி. அல்லேலூயா. என் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. 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 அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலை தந்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கேட்பவரே. என் விண்ணப்பத்துக்கு இனி வித்தியாசம் வேணும் ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு இனி மாற்றம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் கூப்பிடுதலுக்கு மாற்றம் வேணும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழும்புத எல்லா வல்லமைகளும் அழிக்கப்பட்டு ராஜா, என் இருதயமான ஆலயத்துல நீர் தங்குற ஸ்தலம் கரை இல்லாம, அழுக்கு இல்லாம, குற்றம் இல்லாம, ஆலையில ஒரு குப்பை தட்டிய போல இல்லாம சுத்திகரிக்கப்பட்ட இருதயமா இன்றே ஒரு ஊற்று திறக்க போகிறது, இன்றே ஒரு வாசல். அல்லேலூயா. அவர் ஆயத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஓ ராஜாவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே. 38 வருஷமாக வேதியா இருந்த மகனை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஓ ராஜா விடுதலையை கொடுத்து ஓ படுக்கை எழுப்பி ஓடானே ராஜா. என் தேவனாகி கர்த்தருடைய வார்த்தை சொல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளமும் இப்பொழுது நீர் பேசுவீரப்பா ஆண்டவரை. இருதயத்துல ஓ சோத்திரம் ஆண்டவரை, நீர் தங்குற ஸ்தலமாக ஓ ராஜாதி ராஜா ஒவ்வொரு இருதயத்திலும். அல்லேலூயா. ஓ ரிமனரவ சபதுரி கமனரவலரவலரவ. ஆவியானவரே, ஆவியானவரே, மனதுருகி கரோனிட்டி
ஐயா மனதருகே கரம் நீட்டி அதிசயம் எனக்கு ஒரு அதிசயம் செய்யும். அல்ல ஐயா அந்த 10 பேர் வந்தாங்க. அல்ல ஐயரே ஆண்டவரை பத்தி கூப்பிட்டாங்க. சோதரம் எனக்கு இறங்குங்க சொல்லதாதுல. ஓ ஆண்டவர் இறங்கினாரு. அல்லேலூயா. மனம் இறங்கும் ஆண்டவரே. ஓ எனக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. மனதருகே கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே ஐயா அதிசயம் செய்பவரே என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை ஹல்லேலூயா என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுத்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஆண்டவரே என்னை தொடுப்பா, என் பலவீனத்தை சுமந்து கொள்ளப்பா. நான் உண்மை தேடி வந்திருக்கேன் ஆண்டவரே. நான் மாத்திரைக்கு அடிமையா இருக்க கூடாதப்பா, நான் ஊசிக்கு அடிமையா இருக்க கூடாதப்பா. ஒரு சொட்டு ரத்தம் எனக்கு இப்ப விழுந்தா போதுமே. நான் உண்மை நம்பி வந்து இருக்கிறேனே, உங்களுடைய பாதத்துல வந்து இருக்கிறேனே. கெஞ்சி கேட்கிற ஆத்மாவுக்கு நீர் இறக்க செய்ய ஆண்டவரே. நீர் விடுதலை கூட ஆண்டவரே. உங்க கரத்தை வைய ஆண்டவரே. உங்களுடைய தழும்புள்ள கரத்தை வைத்து என் ராஜா நீர் விடுதலை கூட ஆண்டவரே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமர்ந்து தீர்த்தீரையா. சொல்லுமா என் விண்ணப்பத்தை கேட்பவரே. அந்த அப்படியே பறத்து போதா சத்தம் சொல்லுமா. அல்லேலூயா. இயேசுவே எனக்கு இறங்கி சொல்லுவீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதனைகளை உண்டு ஆண்டவரே. சத்தம் போட்டு கூடாது உங்க இருதையும் கூப்பிட்டு பார்ப்போம். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொட்டு அனுப்பும். இயேசுவே இருதய முடி ஆலயமாதா நான் நினைச்சிருக்கேன் ஆண்டவரே. இருதயத்துல எதுக்குமே விட வேண்டாம். என் மணவாளனுக்கு மட்டும்தான், என் மணவாளனுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. ஓ என் ராஜா, என் மகிமையின் தேவனே என்னை தொட்டு அனுப்பும் ஆண்டவரே. விசுவாசத்தோட கேளுங்க. அந்த 10 குருடை கூப்பிட்டான். ஆண்டவர் தொட்டார் அல்லவா. உங்க கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறார். உங்க விண்ணத்துக்கு பதில் கொடுக்கிறார். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். உங்க காயத்தை ஆற்றுகிறார். உங்க காயத்தை ஆற்றுகிறார். சுத்தமுண்டு சுத்தமாக நீ சொன்னதை போல உன் காயத்தை ஆற்றுகிறார் மகளே. உன் கண்ணீரை காண்கிறார் மகளே. உன் துக்கத்தை பார்க்கிறார் மகளே. அல்லேலூயா. என் துக்கத்தை நீர் சுமந்து கொள்ள ஆண்டவரே. என் கண்ணீர் ஆண்டவரே, என் கண்ணீரே இன்னும் எங்க இருக்குன்னு தெரியலப்பா. நான் வடித்து வடித்து என் கண்ணீர் எனக்கு எங்க இருந்து வருது நீ தெரியல ராஜா. ஆண்டவரே என் கண்ணீரை தொடைத்த நாளா இருக்கட்டும். என் விண்ணப்பத்துக்கு பதில் தந்த நாளா இருக்கட்டும். என் ஜெபத்துக்கு பதில் தந்த நாளா இருக்கட்டும். என்னுடைய பெருமொச்சிக்கு நீர் பதில் கொடுத்த நாளா இருக்கட்டும். என்னுடைய பெருமொச்சிக்கு என் தாவீது குமாரனே, என்னுடைய பெருமொச்சிக்கு நீர் பதில் கொடுத்த நாளா இருக்கட்டும். என் தாவீது குமாரனே, என் கண்ணீருக்கு பதில் கொடுத்த நாளா இருக்கட்டும். என் மணவாளனே, மணவாட்டி சபைக்கு ஓ வந்திருக்கிற ஓ பிள்ளைகளை உம்முடைய கண்கள் பார்க்கட்டு. என் மணவாளனே, என் மணவாளனை நீ சொல்லுவீரே. என் மகளே நீ மணவாளனை நீ கூப்பிடும் பொழுது நான் இறக்காம இருப்பேனோ, நீ மணவாளனை நீ கூப்பிடும் பொழுது நான் இறங்காம இருப்பேன் சொல்லுவீரே. என் மணவாளனே உம்முடைய கண்கள் பார்க்கட்டும். இந்த கிராமத்தை பார்க்கட்டும், இந்த ஊரை பார்க்கட்டும், இந்த ஜனங்களை பார்க்கட்டும், எங்களை பார்க்கட்டும். உம்முடைய கண்கள் வச்சு நோக்கம் கண்கள். நன்றி ஆண்டவரே. ஒருத்தர்கிட்ட வெறுமையா போக கூடாது. யாரும் ஏழை இல்லை ஆண்டவரே. நீர் ஐஸ்வர்யம் ஆண்டவர். யாரும் ஏழை இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. அப்படி கேட்குமா நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நாங்க தேடுத ஆண்டவர் ஐஸ்வர்யவான் ஆண்டவரே. நாங்க தள்ளப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. மனுஷன் கண்ணுகளுக்கு ஏழையா இருக்கலாம். மனுஷன் கண்ணுகள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். மனுஷன் கட்டுகள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். என் தேவனாய் கர்த்தர் ஆலயத்தில் இருக்க உண்மையானால் நீர் என் தலையை உயர்த்த முடியும். ஆமீன் ஆண்டவரே, ஆமீன் ஆண்டவரே. நான் ஏழை இல்லப்பா. ஐஸ்வர்ய சம்பந்தர் என்னோட இருக்கு. நான் வாங்குறல்லப்பா. ஏழைகளை கொடுப்பேன்ப்பா. அநாதிகளை தாங்குவேன்ப்பா.
ஆலயங்களை தாங்குப்பா. தாவீது குமாரனே, 38 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு கண்ணீர் அடிச்சிருப்பான், எவ்வளவு நொந்து போயிருப்பான்லவா. 4 நாள் நம்மளால விட்டு வெளி தாங்க முடியல. அந்த மகனை தான் ஆண்டவர் தொட்டாரு. நீ தொடாம இருப்பாரா? உன் கண்ணீரை தொடாம இருப்பாரா? உன் விண்ணப்பத்தை கேட்காம இருப்பாரா? அவர் செவிகள் திறக்கலையா? ராஜா, உம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது உண்மை, உம்முடைய செவிகள் திறக்கப்பட்டது உண்மை. அல்லேலூயா. ஓ, கரத்தை தட்டுமா அப்பாவை, அப்பாவுக்கு கரத்தை தட்டி மகிமைப்படுத்துமா. என் தாவீது குமாரனே, என் தாவீது குமாரனே, என் பரிசுத்த ஆவியானவரே, அந்த 10 பேருக்கு இறங்கி கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தி ஒருத்தன் தான் நன்றி உள்ளவனா இருந்தா நீங்களா நானும் இந்த கிராமத்தை கண்டு பரலோகத்துல சேர்க்க நன்றி உள்ளதா உத்தரவாதமா நம்ம ஏறெடுத்துக்க ஜெபத்துக்கு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுக்கு, அவர் செவி திறக்கப்பட்டுக்கு. கர்த்தர் உங்க அருகில நிற்கிறார். இனி நீங்க அலைந்து தெரிவதில்லை. கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது, அவர் செவிகள் திறக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுங்க, அவர் மகிமைப்படுத நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன உம்மை நான் அறியணுமே, என்ன உம்மை நான் அறியணுமே, இன்னங்கெட்டி சேரணுமே, இன்னங்கெட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்ன தொதியினிலே வாழ்பவரே, தொதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மணவாளரே, துணையாளரே என் மணவாளரே. பிரசன்னா பிரசன்ன ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொருத்தருக்கு ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொருத்தருக்கு ஆளுகை செய்யட்டும், தொழில ஆளுகை செய்யட்டும். தொழில உள்ளவாடுங்க டாடி. அல்லேலூயா. பிள்ளை படிப்புல உள்ளவாடுங்க, எதிர்பார்ப்புல உள்ளவாடுங்க, கற்பத்தின் கனியில உள்ளவாடுங்க, கற்பத்தின் கனியில உள்ளவாடுங்க, திருமணத்துல உள்ளவாடுங்க, பிள்ளைகள் சம்பளத்துல உள்ளவாடுங்க. நீங்க உள்ளவாடுனா அசைவு வரட்டு, அசைவு வரட்டு, ஒவ்வொருத்தருக்கு அசைவு வரட்டு, ஒவ்வொரு எதிர்பார்ப்பு அசைவு வரட்டு, ஊழியத்தில் அசைவு வரட்டு, ஊழியத்தில் அசைவு வரட்டு, ஊழியத்தில் அசைவு வரட்டு. ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. ரிசால ரிமான் அரிசா தரிகா வாலரவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒளித்துக்காக செபிக்கிற மக்கள், தாங்குற மக்கள், காத்திருக்க மக்களை பாதுகாத்துகளும் ஆசீர்வதிங்க. இப்ப வந்திருக்க ஒவ்வொருத்தரும் வந்தவன் நம்ம போகாதளவு கர்த்தர் ஆசீர்வத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.